கிறிஸ்து இயேசுவுக்குள் எனக்கு அன்பார்ந்தவர்களே, இந்த ஆண்டின் 40 நாட்கள் நோன்பு இன்று ஆரம்பமாகிறது. 40 நாட்கள் நோன்பிருப்பது என்பது நாமாக ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பக்தி முயற்சி. வேதத்தில் 40 நாட்கள் என்பது ஒரு சிறப்பான காலம். பல முறை இந்த 40 நாட்களை பைபிள் தம்முடைய மக்களுக்கு கடவுளோடு தங்களை ஐக்கியப்படுத்திக் கொள்வதற்காக, கடவுளோடு உள்ள உறவை புதுப்பித்துக் கொள்வதற்காக கொடுத்த நாட்கள் என்று இதை காண்கிறோம். இந்த 40 நாட்களை பற்றிய ஒரு சுருக்கமான பாடத்தை இன்று இந்த நோன்பை ஆரம்பிக்கின்ற இந்த நாளிலேயே நாம் பார்ப்போம். முதலாவதாக அந்த முதல் 40 நாட்கள் என்று பைபிள் சொல்வது நோவா காலத்தின் 40 நாட்கள். முதலாவதாக இந்த நோவா காலத்தின் 40 நாட்களை நாம் பார்க்கின்றோம். தொடக்க நூல் 7ஆம் அதிகாரம் 17வது வசனம். 40 நாட்களாக பெருவெள்ளம் மண்ணுலகில் வந்து கொண்டிருந்தது. பெருவெள்ளம் மண்ணுலகில் வந்து கொண்டிருந்தது. இங்கே ஒரு 40 நாட்கள் குறிக்கப்பட்டிருக்கிறது. எதற்காக இந்த 40 நாட்கள் என்றால், கடவுளுக்கு கட்டுப்படாத, அவருடைய சொல்லை மீறிய ஒரு கூட்ட மக்களை அழித்த 40 நாட்கள். கடவுளுடைய சொல்லுக்கு கட்டுப்படாத, கடவுளுடைய விருப்பங்களை ஏற்றுக்கொள்ளாத ஒரு கூட்டம் மக்களை அழிப்பதற்காக எடுத்துக்கொண்ட 40 நாட்கள் என்று இதன் முதல் பகுதியில் பார்க்கிறோம். ஆனால் அதே வேளையில் இந்த 40 நாட்கள் இன்னும் ஒரு கருத்துக்காக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. கடவுளுடைய சொல்லை மீறியவர்களுக்காக ஒரு 40 நாட்கள், அவர்கள் செய்த குற்றங்களுக்கு தண்டனை கொடுக்கும் 40 நாட்கள். ஆனால் இன்னும் ஒரு கூட்டம் மக்கள் அங்கே இருக்கிறார்கள். அது நோவாவின் மக்கள். இந்த நோவாவின் மக்களோ கடவுளுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தவர்கள். தொடக்க நூல் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். கடவுள் தமக்கு கட்டளையிட்டபடியே நோவா எல்லாவற்றையும் செய்து முடித்தார். நோவா எல்லாவற்றையும் செய்தார். தன்னுடைய வாழ்க்கையில் எதையுமே தன்னுடைய சுய விருப்பத்தின்படி செய்யவில்லை. எல்லாவற்றையுமே பரலோகத்தினுடைய வழிநடத்தலுக்கு ஒப்புவித்து செய்தார். அது அவருக்கு புரியாததாக இருந்திருக்கும், அவரை சுற்றியிருந்த மக்களுக்கு தெரியாததாகவும் இருந்திருக்கும், புதிராகவும் இருந்திருக்கும். ஆனாலும் அவர், இது கடவுள் சொல்வது, இதை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒன்றை பார்க்கிறோம். கடவுள் என்ன சொன்னார்? எந்த நீரும் இல்லாத காலத்தில், எந்த தண்ணீரும் இல்லாத இடத்திலே கப்பல் ஒன்றை கட்டச் சொல்கிறார், பேழை ஒன்றை அமைக்கச் சொல்கிறார். இன்னும் மழை வரவில்லை, இன்னும் தண்ணீர் வரவில்லை. இந்த நேரத்தில் ஒரு கப்பலை கட்டுவது அல்லது ஒரு பேழையை அமைப்பது என்பது நிச்சயமாக ஒரு பரிகாசத்துக்குரிய காரியம். ஆனால்
இந்த உலகத்துக்கு அது பரிகாசத்துக்குரியதாக இருந்திருக்கும். கடவுளுடைய வார்த்தைகளுக்கு தன்னை கட்டுப்படுத்தியவர்களுக்கோ அது பரிகாசமாக இருக்காது. துணிந்து அந்த வார்த்தைக்கு கட்டுப்பட்டு அவர் கப்பலை கட்டினார் என்று பார்க்கிறோம். இங்கே 40 நாட்கள் கடவுளுடைய வார்த்தையை மீறிய மக்களுக்கு தண்டனையாக வந்ததென்றும், இன்னொரு 40 நாட்கள் அந்த மக்களுக்கு, இன்னொரு கூட்ட மக்களுக்கு விடுதலையாக வந்ததென்றும் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, எல்லாரும் அழிக்கப்பட்டாலும் இங்கே ஒரு சில கருத்துக்களை நாம் இதிலே குறித்து பார்ப்போம். 7ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் வாசிப்போமா? தரையில் வாழ்ந்தவற்றில் நாசியால் மூச்சுவிடும் அனைத்தும் செத்து போயின. பாருங்க, இங்கே நாசியால் சுவாசிக்கின்ற அனைத்தும் செத்து போயின. இந்த 40 நாட்களில் என்ன நடந்தது? நாசியால் சுவாசம் விடுகின்ற, நாசியிலிருந்து சுவாசத்தை பெற்றுக்கொள்ளுகின்ற ஒரு கூட்டம் மக்கள் அழிக்கப்படுகிறார்கள். ஆனால் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிப்போம். கடவுள் நோவாவையும் அவருடன் பேழைக்குள் இருந்த எல்லா காட்டு விலங்குகள் எல்லாரையும், கால்நடைகள் அனைத்தையும் நினைவு கூர்ந்தார். கைத்தாளத்தோடு. எனக்கு பிரியமானவர்களே, இங்கே பாருங்கள், ஒரு பேழை. அது என்ன பேழை? கடவுளுக்கு கட்டுப்படும் பேழை. கடவுளுடைய வார்த்தைகளுக்கு, உடன்படிக்கையின் வார்த்தைகளுக்கு கட்டுப்படுகின்ற ஒரு பேழை. இந்த கட்டுப்படுகின்ற பேழைக்கு, வார்த்தைக்குள் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டவர்களை கடவுள் நினைவு கூர்ந்தார். ஆனால் யாரை அழிக்கிறார்? யார் இந்த 40 நாட்களில் அழிந்து போகிறார்கள்? நாசியிலிருந்து சுவாசத்தை பெற்றுக்கொண்டவர்கள். பிரியமானவர்களே, நாசியிலிருந்து சுவாசம். ஆனால் இங்கே கடவுளுடைய வார்த்தைக்கு கட்டுப்படுகிறவர்கள் நாசியில் உள்ள சுவாசத்தை அல்ல நம்பினவர்கள், ஆனால் விண்ணில் உள்ள சுவாசத்தை நம்பினார்கள். அது விசுவாசம். கைத்தாளத்தோடு. நமக்கு தெரியும், விசுவாசம் என்றால் கடவுளுடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு வாழ்வது. இங்கே நோவாவும் அவருடைய குடும்பமும் விசுவாசத்தை, அந்த விசுவாசம், விண்ணிலிருந்து வரும் சுவாசத்துக்கு தங்களை ஒப்பு கொடுத்திருந்தார்கள். விண்ணிலிருந்து வருகின்ற வார்த்தைகளுக்கு, அந்த வார்த்தைக்குள் இருக்கும் ஜீவனுக்கு தங்களை ஒப்பு கொடுத்திருந்தார்கள், கட்டுப்பட்டிருந்தார்கள். எனவே இந்த 40 நாட்களும் அவர்களுக்கு ஆசீர்வாதமாக அமைந்தது. பிரியமான பிள்ளைகளே, இந்த முதல் 40 நாளிலே 2 கூட்டம் மக்கள். ஒன்று விண்ணிலிருந்து சுவாசத்தை பெற்றுக்கொள்பவர்கள், மற்றொருவர் நாசியிலிருந்து, மண்ணிலிருந்து சுவாசத்தை, ஜீவனை பெற்றுக்கொள்பவர்கள். ஒரு கூட்டம் விண்ணிலிருந்து சுவாசத்தை, ஜீவனை பெற்று வாழ்பவர்கள். மற்றொரு கூட்டம் நாசியிலிருந்து, இந்த மண்ணிலிருந்து சுவாசத்தை பெற்றுக்கொண்டவர்கள். இவர்களிலே எந்த கூட்டத்தில் நாம் இருக்கிறோம்? இதோ ஒரு 40 நாட்கள் நமக்கு முன்னால் வைக்கப்பட்டிருக்கிறது. கட்டுப்பாடு, கடவுளுடைய வார்த்தைகளுக்கு மட்டும் தன்னை கட்டுப்படுத்தி வாழ்கின்றவர்கள் நிச்சயமாக நினைவு கூறப்பட்ட மக்கள். இந்த 40 நாட்களும் நாம எங்கே இருக்கிறோம்? எந்த இடத்தில் இருக்கிறோம்? எந்த கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறோம் என்பதை நினைத்து பார்க்கலாம். இரண்டாவதாக, மற்றொரு 40 நாள், அதாவது தொடக்க நூல் 50ஆம் அதிகாரம் 1 முதல் 3 முடிய வசனங்கள். தொடக்க நூல் 50ஆம் அதிகாரம்
1 முதல் 3 முடிய வசனங்கள் வாசிக்க கேட்போமா? அப்பொழுது யோசேப்பு தம் தந்தையின் முகத்தின் மீது விழுந்து தந்தையின் முகத்தின் மீது விழுந்து அழுது அவரை முத்தமிட்டார். தந்தை யாக்கோபு அவர் இறந்து விட்டார். அவருடைய இறப்பின் வேளை அது. அங்கே நடக்கிற நிகழ்ச்சியை கேட்போம். ஆமென். பின்பு தம் தந்தையின் உடலை மருத்துவ முறையில் பாதுகாப்பு செய்யும்படி தம் பணியாளர்களான மருத்துவர்களுக்கு ஆமென் யோசேப்பு கட்டளையிட்டார். அவர்களும் அப்படியே செய்தனர். இதற்கு 40 நாட்கள் தேவைப்பட்டன. பிரியமான பிள்ளைகளே, பாருங்கள், இங்கே யாக்கோபு தெய்வ மனுஷர், கடவுளோடு இருந்த மனுஷர், தெய்வ மகன். எனவே இந்த நீதிமானாகிய மகன் அழிந்து போகிறார். அவருடைய உடல், அவர் இறந்து போகிறார். அவருடைய உடல் அழிவுக்கு ஏதுவாக இருக்கிறது. அழிவுக்கு ஏதுவான இந்த உடலை அழியாத உடலாக மாற்றுவதற்கு ஒரு 40 நாட்கள் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அழிவுக்கு ஏதுவான ஒரு உடலை அழியாத உடலாக மாற்றுவதற்கு மருத்துவ ரீதியாக 40 நாட்கள் தேவைப்பட்டதாம். பிரியமானவர்களே, இந்த அழிந்து போகும் உடலை அழியாத உடலாக மாற்றுகின்ற 40 நாட்கள் நமக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாவத்திற்கு அடிமைப்பட்டு போய் சாவை சுமந்து திரிகின்ற இந்த உடல் இருக்கிறதே, இதை பாவக்கட்டு நின்று விடுவித்து பரலோகத்துக்குரிய அந்த ஜீவனை பெற்றுக்கொண்ட, நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்ட, வாழ்வை பெற்றுக்கொண்ட சரீரமாக மாற்ற ஒரு 40 நாட்கள் கடவுள் தருகிறார். நாமும் எடுத்துக்கொள்ளலாமே. ஒரு 40 நாட்கள் சாவுக்குரிய இந்த வாழ்வை, இந்த உடலை இதோ நித்திய ஜீவனுக்குரியதாக மாற்றுகின்ற 40 நாட்கள் ஆண்டவர் நமக்கு தருகின்றார். மூன்றாவதாக இறை மகிமையின் 40 நாட்கள். பாருங்கள், கடவுளுடைய மகிமையோடு நம்மை கையளிக்கின்ற 40 நாட்கள், தெய்வ பிரசன்னத்துக்குள்ளே நம்மை கையளிக்கின்ற 40 நாட்கள். இது 2 முறை சொல்லப்பட்டிருக்கிறது. விடுதலை பயணம் 24:18 வாசிப்போமா? மோசே மேகத்தினிடையே புகுந்து மலைமேல் ஏறி சென்றார். மோசே மலையில் 40 பகலும் 40 இரவும் தங்கியிருந்தார். ஆமென். பாருங்கள், அவர் எங்கே போயிருக்கிறார்? தேவ மகிமைக்குள்ளே போயிருக்கிறார். இங்கே 40 இரவும் 40 பகலும். பாருங்கள், இந்த வசனத்தை வாசிப்போம். 24:16 வசனம். ஆண்டவரின் மாட்சி சீனாய் மலைமேல் தங்கிற்று. 17 வசனம். மலை உச்சியில் ஆண்டவருடைய மாட்சியின் காட்சி பற்றி எரியும் நெருப்பு போன்று ஆமென் இஸ்ராயேல் மக்களின் கண்களுக்கு தெரிந்தது. எனக்கு அருமையானவர்களே, இந்த 40 நாட்கள் என்பது கடவுளுடைய மாட்சிமையோடு, மகிமையோடு நம்மை ஒப்பு கொடுக்கின்ற நாட்கள். மலையிலே கடவுளோடு இருக்கிற நாட்கள். இங்கே 40 நாட்கள் நோன்பிருந்து தங்களுடைய வாழ்க்கையை கடவுளுக்கு அர்ப்பணித்து கொண்ட ஊழியர்கள் இருக்கிறீர்கள். உங்களுக்கு தெரியும் அந்த 40 நாட்களின் மகிமை. நீங்கள் இந்த 40 நாட்களும் மலையிலே இருந்தீர்கள் என்பது உங்களுக்கு தெரியும். அந்த மலையிலே இருக்கின்ற மகிமையின் அனுபவத்திலே இருந்தீர்கள். அங்கே உங்களை சின்ன குழந்தைகளாக மாற்றிக்கொண்டு, உங்களை சின்ன பிள்ளைகளாக மாற்றிக்கொண்டு, தகப்பனுடைய கரத்தை நீங்கள் பிடித்து நீங்கள் உலா வந்த நாட்களெல்லாம் அந்த மகிமையின் நாட்களை நீங்கள் நினைவு கூறுங்கள். ஒரு மனிதருடைய வாழ்க்கையில் மோசேயை நாம் பார்க்கிறோம்.
அவர் தன்னுடைய ஜீவியத்திலே மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு காலத்தை கண்டார். 40 நாட்கள் கடவுளோடு சஞ்சரிக்கின்ற 40 நாட்கள், கடவுளோடு மகிமையில் இருக்கின்ற 40 நாட்கள். அங்கே அவர் என்ன செய்தாராம், என்ன நடந்ததாம்? கடவுளோடு அவர் பேசிக்கொண்டே இருந்த 40 நாட்கள். கடவுள் அவருக்கு என்ன செய்தாராம்? 24:12 வசனம் வாசிப்போம். ஆண்டவர் மோசேயை நோக்கி, ஆமென், என்னிடம் மலைமேல் ஏறி வந்து, என்னிடம் மலைமேல் ஏறி வந்து இங்கேயே இரு. ஆமென். அவர்களுக்கு கற்பிக்க, ஆமென், நான் எழுதியுள்ள சட்டதிட்டங்கள் அடங்கிய கற்பலகைகளை உன்னிடம் அளிப்பேன் என்றார். பாருங்கள், அங்கே மலையில் மகிமையான ஒரு பிரசன்னத்தில் 40 நாட்கள் இரவும் பகலும் இருந்து என்ன பெற்றுக்கொள்கிறார்? கடவுள் அவரோடு பேசினார். ஒரு நண்பனோடு பேசுவது போல அவர் முகமுகமாக பேசுகிறார். ஒரு 40 நாட்கள் நமக்கும் தரப்படுகிறது. இதோ நாம் விரும்பினால் இந்த 40 நாட்களை இப்படி ஒரு காலமாக எடுத்துக்கொள்ளலாம். இந்த 40 நாட்களும் அவரோடு இருந்து பேசுகிறோம். இங்கே சம்பாஷணை, டயலாக், இங்கே சம்பாஷணை ஒன்று நடக்கிறது. அவரோடு நீ பேச, அவர் உன்னோடு பேசுகின்ற அந்த அற்புத அனுபவம். ஏற்கனவே 40 நாள் நோன்பிருந்து இந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்டவர்கள் இப்போது உங்களுடைய அனுபவத்தை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். மலை அனுபவம் என்று நாம் இதை சொல்லுகிறோமே. அங்கே மோசே சாஷ்டாங்கமாக தன்னை ஒப்பு கொடுத்து அவருடைய பாதத்திலே விழுந்து கிடந்து கடவுளுடைய மகிமையை ருசித்தார். பாருங்கள், 34:28 வாசிப்போம். அவர் அங்கே, ஆமென், 40 பகலும் 40 இரவும், ஆமென், ஆண்டவருடன் இருந்தார். பிரியமான பிள்ளைகளே, 34:1 முதல் வசனங்களை வாசிக்கும் போது அங்கே என்னென்ன நடந்தது என்பதை நாம் பார்க்கிறோம். மோசே கடவுளிடத்திலே போய் அவருடைய பாதத்திலே விழுந்து கிடந்து அவரை நோக்கி மன்றாடுகிறார். கடவுள் மோசேக்கு சொன்னார், குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட நேரத்தில் நீ மலையிலே வந்து என்னை சந்திக்க வேண்டும் என்று சொன்னார். இந்த நிகழ்ச்சிகளை அங்கே பார்க்கிறோம். அங்கே கடவுள் மோசையோடு பேசி எல்லா வார்த்தைகளையும் கற்றுக் கொடுக்கிறார். எப்படி? முதலாவது வார்த்தையை கற்றுக் கொடுத்தது, இந்த மக்களுக்கு நீ போய் சொல்லி அவர்கள் கடைபிடிக்கும்படியாக உனக்கு வார்த்தை தருகிறேன். 40 நாட்கள் நீ கடவுளோடு இருந்து நாங்கள் என்ன செய்யணும்ப்பா, நாங்கள் எப்படி வாழணும் என்று எங்களுக்கு கற்றுத்தாரும் ஆண்டவரே என்று கேட்கும் 40 நாட்கள். அதற்கு பிறகு என்ன நடக்கிறது? இந்த வார்த்தைகளையெல்லாம் ஆண்டவர் கொடுத்து விட்டார் அந்த மகிமையின் 40 நாட்களில். ஆனால் அந்த வார்த்தைகளை நாம் ஏற்று வாழ முடியாமல் வார்த்தைகள் இருந்த பலகை உடைந்து போயிற்று. கடவுள் மீண்டும் கூப்பிடுகிறார், வா என்னிடத்திலே வா, என்னுடைய மகிமையிலே நீ வந்து இரு என்று சொல்லி அந்த 40 நாட்களில் மீண்டும் அவரை அங்கே உட்கார வைத்து அந்த மகிமையோடு தன்னை ஒப்பு கொடுக்க வைத்து அவருக்கு மீண்டும் உடைந்த பலகையை, ஆமென், உடைந்த பலகைக்கு பதிலாக அவர் மற்றொரு பலகையை கொடுக்கிறார். அந்த உடைந்த பலகையிலே எழுதி வைத்த வார்த்தைகளை, நீ என்னென்ன வார்த்தைகளை மீறினாயோ, நீ என்னென்ன சத்தியங்களை மீறி வாழ்ந்தாயோ, உன் உடன்படிக்கையின் வார்த்தைகளை முதல் 40 நாட்களில் உனக்கு தந்ததை நீ உடைத்து போட்டாய். ஆனால் என்னென்ன உடன்படிக்கைகளை எல்லாம் நீ உடைத்தாயோ அதை மீண்டும் உனக்கு தருகிற 40 நாட்கள். அதை 34ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோமா? மீண்டும் அதை எழுதி கொடுக்கிறார். 40 நாட்களில் இப்படி ஒரு அனுபவத்துக்கு வருகிறீர்களா? வரலாம். உடன்படிக்கையின் மேல் அன்பு கொண்ட பிள்ளைகளே, என் அப்பன் எனக்கும் என் குடும்பத்திற்கும் என்ன சொல்ல விரும்புகிறீர் என்று அவருடைய மகிமைக்குள்ளே கடந்து சென்று 40 நாட்கள் நீங்கள் இருக்கலாம். இனி விழுந்து போன உங்களுடைய வாழ்க்கையை எண்ணி, கர்த்தாவே,
கொடுத்த உடன்படிக்கையெல்லாம் நாங்கள் உடைத்து போட்டோம், எங்களுடைய இருதயத்தை மீண்டும் கொண்டு வருகிறோம், அங்கே நாங்கள் உடைத்து போட்ட வார்த்தைகளை மீண்டும் எங்களுக்கு எழுதி தாரும் என்று கேட்டு நீங்கள் போகலாம். மோசே அந்த 40 நாட்களும் அவரோடு இருந்து அந்த உடன்படிக்கையினுடைய வார்த்தைகளை எல்லாம் மீண்டும் பெற்று திரும்பிய போது அவருடைய முகம், ஆமென், மக்கள் பார்க்க முடியாத அளவுக்கு பிரகாசமாக இருந்ததாம். அவர் முக்காடு போட வேண்டிய நிலையில் இருந்தது. 40 நாட்கள் பார்த்தீர்களா? ஒரு 40 நாட்கள் ஆண்டவர் திருச்சபை நமக்கு தருகிறது. இந்த மோசையை போல உங்களை உருமாற்ற, யாரும் உன்னை பார்க்கும்போது சி இவனா, சி இவளா என்று விகார முகத்தோடு இருக்கிற எனக்கு அருமையான பிள்ளையே, உன்னுடைய சொந்த பாவத்தினாலே, உன்னுடைய பலவீனங்களாலே முகத்தினுடைய பிரசன்னத்தை இழந்து போய் இன்று விகாரத்தோடு இருக்கிறாய். உன்னை காண்பவரெல்லாம் ஒரு காலம் உன்னிடத்தில் ஓடி வந்து கையை பிடித்தார்கள். இன்று உன் முகத்தை பார்ப்பவர்கள் உன்னை கண்டதும் அவர்கள் முகத்தை திருப்பிக் கொள்ளுகிறார்கள். இப்படி ஒரு நிலையில் நீ இருக்கிறியா? என் அப்பா சொல்றாரு, இந்தா உன் முகத்துக்கு பிரகாசம் கொடுக்கும்படியாக மீண்டும் ஒரு 40 நாட்களை நான் உனக்கு தருகிறேன் என்று சொல்லி கூப்பிடுகிறார். பாருங்கள், மோசே அந்த மக்களிடத்திலே வரும்போது அவருடைய முகத்திலே அவர் முக்காடு போட்டுத்தான் வர வேண்டி இருந்தது. அந்த அளவுக்கு அந்த முகம் பிரகாசமாக இருந்தது. மக்களால் அவரை பார்க்க முடியாத அளவுக்கு இருந்ததாம். அப்படி ஒரு நிலைக்கு நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள இன்னொரு 40 நாட்கள் நமக்கு கொடுக்கப்படுகிறது. அடுத்தபடியாக இன்னும் ஒரு 40 நாட்கள். எனக்கு அருமையானவர்களே, எண்ணாகமம் எண்ணிக்கை 13ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். 40 நாட்கள் ஆமென். நாட்டை உளவு பார்த்த பின் 40 நாட்கள் நாட்டை உளவு பார்த்த பின் அவர்கள் திரும்பி வந்தனர். பிரியமானவர்களே, நாட்டை உளவு பார்த்த 40 நாட்கள். எந்த நாட்டை? வாக்களித்த நாட்டை. வாக்களித்த நாட்டை. இன்னும் அங்கே போய் சேரவில்லை. ஆனால் அந்த நாட்டை அவர்கள் தூர நின்று பார்க்கிறவர்கள் போய் அங்கே சுற்றி பார்க்கிறார்கள். ஆண்டவர் வாக்குரைத்த வார்த்தைகள் எல்லாம் உண்மைதானா என்று பரிசோதித்து பார்க்கிறார்கள். ஆண்டவர் சொன்ன வார்த்தை, நீ போகும் இடம், அந்த நாடு எப்படி இருக்கும் என்று நான் உனக்கு இப்போது சொல்லுகிறேன். நீ வேண்டுமென்றால் உன்னுடைய ஆட்களை அனுப்பி அங்கே போய் உளவு பார், நான் சொன்னபடி அந்த நாடு இருக்கிறதா என்று பார் என்பது ஆண்டவருடைய விருப்பம். அப்படியே கோத்திரத்தில் ஒரு ஆளாக எடுத்து இங்கே அந்த நாட்டை உளவு பார்க்கும்படியாக அனுப்பி வைப்பதை பார்க்கிறோம். அந்த நாட்டை உளவு பார்க்கும்படியாக என்ன? அந்த நாட்டினுடைய மகிமையை பார்க்க, தெரிந்து கொள்ள, அந்த நாட்டினுடைய மகிமையை தெரிந்து கொள்ள 40 நாட்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதோ 40 ஆண்டுகளாக அவர்கள் வந்து நடந்து வந்து போராடி சோர்ந்து போயிருக்கிறார்கள். இனி அவர்களுக்கு ஒரு ஊக்கமூட்டித்தான் ஆகணும். ஏனென்றால் இந்த கடைசியாக அவர்களுக்கு யோர்தானை கடக்க வேண்டும். அதை தாண்டி போகும்போது அங்கே ஜெரிக்கோ இருக்கிறது. ஒரு கடுமையான நிலை அவர்களுக்கு இருக்கிறது. எனவே அவர்களுடைய விசுவாசத்தை இன்னும் உறுதிப்படுத்த வேண்டும். தளர்ந்து போயிருக்கிறவர்களும் இந்த கூட்டத்திலே உண்டு. எனவே அவர்களுடைய விசுவாசத்தை மீண்டும் உறுதிப்படுத்த தேவ மகிமையான அந்த நாட்டை ஒரு காட்சி காட்டும்படியாக, ஆண்டவரே, நான் வருகிற அந்த நாடு எப்படி இருக்கும், நீர் வாக்களித்ததெல்லாம் எப்படி இருக்கும் என்று எனக்கு ஒன்று காட்டும் ஆண்டவரே என்று கேட்பது போல இருக்கிறது. ஆண்டவர் அவர்களுக்கு அதை கொடுத்து அனுப்புகிறார். நீங்கள் அங்கே போய் அங்கே உள்ள கனிகளை எடுத்து வாருங்கள் என்று சொன்னார். பிரியமானவர்களே, நீ வாக்களிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை உனக்கு கொடுக்கப்படுகிறது. அந்த வாழ்க்கையிலே நிறைய கனிகள் இருக்குமாம், நிறைய கனிகள். நீ போயிட்டு வரும்போது அங்குள்ள கனிகளை எல்லாம் கொண்டு வா என்று சொல்லிவிடுகிறார். பாருங்கள், 13ஆம் அதிகாரம் 20வது வசனம். அங்குள்ள கனிகளை கொண்டு வாருங்கள். பிரியமான பிள்ளைகளே, இது இந்த 40 நாட்கள், அதாவது வாக்களிக்கப்பட்ட அந்த மகிமையான வாழ்க்கையை தேடிய 40 நாட்கள்.
உனக்கு ஒரு வாழ்க்கை ஆண்டவர் வாக்குரைக்கின்றார். இந்த வாக்குரைத்த வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று நீ தேடி போகிற 40 நாட்கள். இப்படி ஒரு வாழ்க்கை ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரே, மகிமையான வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை, சமாதானமான வாழ்க்கை. ஆண்டவரே நீங்கள் சொல்லியிருக்கிறீங்களே, அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும்னு சொல்லி எங்களுக்கு ஒரு அனுபவத்தை தாருங்கப்பா என்று நீ கேட்கலாம். இன்னும் நீ அதை அடையாத போதும், இன்னும் அந்த வாழ்க்கை உன்னை வந்து சேராத போதும், நீ இந்த 40 நாட்களும் கேட்கலாம், கர்த்தாவே நீர் எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணின அந்த நிலைமை, அந்த வாழ்க்கை நிலை எப்படி இருக்கும் என்று எனக்கு காற்றும் ஆண்டவரே என்று நீ கேட்கலாம். இந்த 40 நாட்களிலே தொடர்ந்து இணைச்சட்டம் 13ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் இன்னொரு 40 நாட்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிப்போம். 9:25 பாருங்கள். 40 இரவும் 40 பகலும் ஆண்டவரிடத்திலே பொறுத்தல் கேட்டு கிடந்தார். தன்னுடைய மக்களுக்காக, தன்னுடைய குடும்பத்திற்காக அவர் 40 பகலும் 40 இரவும் கடவுளிடத்திலே பாவ பொறுத்தல் கேட்டு கொண்டிருந்தார். பாவங்களுக்கு பொறுத்தல் கேட்கும் 40 நாட்கள். மோசே தனக்காக மட்டுமல்ல, தன்னுடைய மக்களுக்காகவும் பாவ பொறுத்தல் கேட்கும் 40 நாட்கள். பிரியமானவர்களே, இப்படியும் ஒரு 40 நாட்களை பைபிள் நமக்கு தருகிறது. என்னுடைய பாவங்களுக்காக மட்டுமல்ல, என்னுடைய குடும்பத்தின் பாவங்களுக்காக, என்னுடைய பெற்றோரின் பாவங்களுக்காக, என்னுடைய பிள்ளைகளின் பாவங்களுக்காக, என்னுடைய கணவனின் மனைவியின் பாவங்களுக்காக, என்னுடைய முன்னோரின் பாவங்களுக்காக கடவுளிடத்திலே பரிந்து பேசுகின்ற, மன்றாடுகின்ற, இரக்கத்தையும் மன்னிப்பையும் கேட்கின்ற ஒரு 40 நாட்கள். இந்த மோசே இந்த பெரிய காரியத்தினாலே அந்த மக்கள் மீது விழுகின்ற பெரிய கேடை அவர் தணித்து கடவுளுடைய பிரசன்னம் தன்னோடு தொடர்ந்து வரும்படியாக செய்தார். நாமும் ஆசீர்வாதங்கள் தடைபட்டு போயிருக்கலாம். நம்முடைய சொந்த பாவங்களாலே ஏசாயா 59:1-2 சொல்லுகிறபடி நம்முடைய சொந்த பாவங்களாலே நம்முடைய குடும்பத்திற்கும் நமக்கும் வரவேண்டிய ஆசீர்வாதங்கள் தடைபட்டு போயிருக்கிறது. இனி நான் உன்னோடு வரமாட்டேன் என்று கடவுள் நமக்கு சொல்லிவிட்டார். இதோ இந்த நேரத்தில் நாம முந்துவோம். யார் யாரோ செய்த பாவம் என்று அப்படியே விட்டு விடாதபடிக்கு நான் இன்று முந்தி போய், கர்த்தாவே இந்த 40 நாட்களும் என் குடும்பத்தில், என் வாழ்வில், என்னுடைய பிள்ளைகளுக்கு வர வேண்டிய தடைபட்டு போன ஆசீர்வாதங்கள் எல்லாம் மீண்டும் எங்களோடு வரும்படியாக, நீர் எங்களோடு வரும்படியாக ஒரு 40 நாட்களை நாம் எடுத்துக்கொள்ளலாமே. 6வதாக 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 16ஆம் வசனமா? 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிப்போமா? அந்த பெலிஸ்தியன் ஆமென், காலையிலும் மாலையிலும், அந்த பெலிஸ்தியன் காலையிலும் மாலையிலும் 40 நாட்கள் இவ்வாறு சவால் விட்டான். ஆமென். 40 நாட்கள். கைத்தாளத்தோடு. எனக்கு பிரியமான பிள்ளைகளே, பாருங்கள், இங்கே ஒரு அச்சுறுத்தலின் 40 நாட்கள், ஒரு அச்சுறுத்தலின் 40 நாட்கள். உன்னை சுற்றி ஒரு அச்சுறுத்தல் இருக்கிறது. உன்னை சுற்றி அச்சுறுத்தல் ஒன்று இருக்கிறது. இந்த அச்சுறுத்தலின் 40 நாட்களை நீ ஜெயம் கொள்ளப் போகிறாய். இந்த 40 நாட்களில் உனக்கு வந்த அச்சுறுத்தல்கள் சகலமும் உன்னை விட்டு நீங்கி போக, இங்கே கடவுள் ஒரு 40 நாட்கள், அச்சுறுத்தலின் 40 நாட்களை தாவீது என்ற சிறுவன் எப்படி ஜெயம் கொண்டார். இந்த 40 நாட்களின் அச்சுறுத்தல் முடியும் போது என்ன நடந்தது? இந்த 40 நாட்களின் அச்சுறுத்தல் வேளையிலே என்ன நடந்தது? அச்சுறுத்துபவன் 40 நாட்கள் அச்சுறுத்தி கொண்டிருக்கிறான். ஆனால் அதே வேளையில் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ன செய்தார்கள்? தாவீதின் ரூபத்திலே வந்து, சேனைகளின் தேவனாகிய ஆண்டவருடைய நாமத்திலே நான் உன்னை எதிர்கொள்கிறேன் என்று சொல்லி தன்னை அந்த அச்சுறுத்தியவனுக்கு சந்திப்பதற்கு ஆயத்தப்படுத்தினார். பிரியமான பிள்ளையே, கோலியாத்து உன்னை அச்சுறுத்தி கொண்டிருக்கிறான்.
இது ஒரு 40 நாட்கள் ஆண்டவர் நமக்கு தருகிறார். தாவீதுக்கு கொடுத்தது போல இந்த 40 நாட்களிலே நீ உன்னை ஆயத்தம் பண்ணிக்கொள்ள. நீ இந்த 40 நாட்களிலே கடவுளை உனக்கு சொந்தமாக்கிக் கொள். சேனைகள் தேவனாகி ஆண்டவரோடு உன்னை ஐக்கியப்படுத்து. அவருடைய பலத்தை தரித்துக்கொள். அவருடைய பலத்தை கொண்டு அச்சுறுத்துபவனை சந்திக்க செல். கோலியாத்தை வீழ்த்தும் அதிசயத்தை 40 நாள் கடைசியிலே உன்னால் பார்க்க முடியுமா? அச்சுறுத்துபவனை வீழ்த்தும் 40 நாட்கள் என்று இதை நாம சொல்லலாமே. இங்கே அச்சுறுத்துபவனுடைய நிலை இப்படி இருக்கிறது. அதை தொடர்ந்து மற்றொன்றையும் பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, 7வதாக 1 அரசர் 19ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அப்பொழுது அவர் எழுந்து உண்டு பருகினார். ஆமென். அவ்வுணவினால் வலிமையடைந்த அவர் ஆமென் 40 பகலும் ஆமென் 40 இரவும் நடந்து ஆமென் ஒரேபு என்ற கடவுளின் மலையை அடைந்தார். பிரியமானவர்களே, எலியாவுக்கு கிடைத்த ஒரு 40 நாட்கள். இது என்ன சூழ்நிலை பாருங்கள். எலியா இங்கே பொய் வாக்கினர்களை எல்லாம் கொன்று போடுகிறார். ஆகாபினுடைய மனைவி அந்த இசபேல் என்பவள் இந்த எலியாவை கொல்லுவதற்காக துரத்துகிறார். மரணம் துரத்துகிறது, மரணம் துரத்துகிறது. இந்த மரணம் துரத்திய வேளையிலே அவர் சாவை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார். அவர் சாவை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார். மரணம் துரத்துகிறது. தன்னை பாதுகாக்க வேண்டிய ராஜாவே தன்னை கொல்லுவதற்காக துரத்துகிறார். இந்த கொடுமையான நேரம் இவர் யார் தெரியுமா? இவர் எலியா, தேவனுடைய ஊழியரப்பா. தேவனுடைய ஊழியருக்கு மரணம் துரத்துகிறது, மரணம் துரத்துகிறது. ஆனால் இது ஒரு 40 நாட்களை அவருக்கு கொடுத்து தெய்வம் என்ன செய்கிறார்? தெய்வம் அவரை அந்த மரண கண்ணியின் என்று காப்பாற்றுகிறார். மரண கண்ணியின் என்று காப்பாற்றப்படும் 40 நாட்கள் என்ன நடந்தது? எலியா தன்னுடைய தெய்வத்தை தேடி ஓடினார். ஒரேபு என்னும் மலையை நோக்கி ஓடினார். தன்னை சந்தித்த தெய்வத்தை நோக்கி ஓடுகிறார். தன்னுடைய முன்னோரை சந்தித்த தேவரை நோக்கி ஓடுகிறார். கர்த்தாவே, உம்மட்டிலே நான் ஆர்வமாக இருக்கிறேன். 40 நாட்கள் உம்மட்டிலே நான் ஆர்வமாக இருக்கிறேன். உம்முடைய திருச்சட்டத்தின் மத்தியிலே நான் ஆர்வமாக இருக்கும் 40 நாட்கள். அவர் மீண்டும் பலமடைகிறார். இந்த 40 நாட்களில் நீ மீண்டும் பலமடைய, உனக்கு புது ஜீவன் தர பரலோகம் உன்னை போஷிக்கும். பரலோகம் உன்னை பலப்படுத்துமா? மரண கண்ணிக்கு நீ தப்பும்படியாக, மரண கண்ணிகளினின்று நீ தப்பும்படியாக, உன்னுடைய சத்ருவானவன் வெட்கப்பட்டு போகும்படியாக, சத்ருவானவனை வீழ்த்தக்கூடிய திட்டங்களோடு கடவுள் உன்னை சந்திக்கும்படியாக இதோ 40 நாட்களுக்கு உன்னை அழைக்கிறார். அவர் உன்னை போஷித்து, உன்னை பராமரித்து, உன்னை பாதுகாத்து மீண்டும் நீ வல்லமை பூண்டவராய் திரும்ப இதோ எலியாவை போல தேவ அன்பிலே நிலைத்திருந்து அவருடைய உடன்படிக்கையின் மீது ஆர்வம் கொண்டவராக, அவருடைய உடன்படிக்கையின் மீது ஆர்வம் கொண்டவராக, ஆண்டவர் மீது வைத்த சிநேகத்தினாலே எந்த செயலையும் செய்வதற்கு உறுதியுள்ள மனப்பாங்கை கொண்டவராக அவருடைய பின்னாலே போ. இந்த 40 நாட்கள் மரண கண்ணியின் என்று நீ தப்பலாம். மரணம் அழிவதை, மரணத்தை உனக்கு உண்டாக்குகின்ற சூழ்நிலைகள் அழிந்து போவதை உன்னால் காண முடியும். பிரியமான பிள்ளையே, இதோ இன்னொரு 40 நாட்கள் எலியாவுக்கு கொடுத்த ஒரு 40 நாட்கள் உனக்கும் கொடுக்கப்படுகிறது. அதே போல எசேக்கியேல் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். எசேக்கியேல் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். எசேக்கியேலின் புத்தகத்தில் ஒரு முக்கியமான 40 நாள் கொடுக்கப்படுவதை பார்க்கிறோம். இந்த வசனத்தை வாசித்துவிட்டு அதனுடைய விவரத்தை பார்ப்போமா? இதை நீ செய்த பின் ஆமென் மீண்டும் உன் வலப்பக்கமாய் படுத்து யூதா வீட்டாரின் குற்றத்தை ஆமென் ஓர் ஆண்டுக்கு ஒரு நாளென ஆமென் 40 நாட்களுக்கு சுமக்க வேண்டும். இங்கே எசேக்கியாவை பார்த்து சொல்கிறார், எசேக்கியேலே, நீ என்ன செய்யணும்? 40 நாட்கள் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாவத்தை சுமக்க வேண்டும். இஸ்ராயேல் ஜனங்களுடைய பாவத்தை நீ சுமக்க வேண்டும். எந்த பாவம்? 40 ஆண்டுகள்
அவர்கள் பாலைவனத்தில் செய்த பாவங்களை எல்லாம் நீ சுமக்கணும் 40 நாட்கள். அது மட்டுமல்ல, உனக்கு 390 ஆண்டுகள் 390 ஆண்டுகள் இந்த மக்கள் செய்த பாவத்தை நீ 390 நாட்கள் சுமக்க வேண்டும் என்று சொன்னார். பாருங்க பாருங்க, என் ஆண்டவர் எப்படி சொல்கிறார். பாவத்திற்கு பரிகாரம் காணும் ஒரு காலம் 390 நாட்கள், 390 ஆண்டுகளை ஆண்டவர் குறிக்கிறார். ஏது இந்த 390 ஆண்டுகள்? சாலமன் மன்னன் விழுந்து போன நாளிலிருந்து ஜெருசலேம் தேவாலயம் விழுந்து போன நாள் வரை 390 ஆண்டுகள். சாலமோன் மன்னன் விழுந்து போன நாளிலிருந்து 1 அரசர் 11ஆம் அதிகாரம் 1 முதல் 11 முடிய வசனங்களில், இரண்டாவதாக ஜெருசலேம் வீழ்ந்து போகிற நாள் வரையிலும் 2 அரசர் 25 1 முதல் 11 முடிய வசனங்களில் 390 ஆண்டுகளுடைய பாவம். ஆமென். இந்த பாவத்தை நீ 390 நாள் சுமக்கணும் என்று சொல்லி இங்கே எசேக்கியேலுக்கு ஆண்டவர் கட்டளையிடுகிறார். அதோடு இன்னொரு 40 நாட்களை சொன்னார். எதுக்கு? 40 ஆண்டுகள் பாலைவனத்திலே இந்த மக்கள் பாவம் செய்தார்களே, இந்த பாவத்தை நீ 40 நாள் சுமக்கணும். எனக்கு பிரியமான பிள்ளைகளே, பாவ பரிகாரம் காணும் 40 நாட்கள் நம்முடையவும் நம்முடைய முன்னோருடையவும், நம்மை சாராதவர்கள், நம்மோடு இல்லாதவர்கள் போது அவர்களுடைய பாவங்களை நீ சுமக்கணும், நீ பரிகாரம் செய்யணும். எனவே பாவங்களுக்கு பரிகாரம் காணும் ஒரு 40 நாட்களை ஆண்டவர் நமக்கு தருகின்றார். பிரியமானவர்களே, அது மட்டுமல்ல, யோனாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 4 முதல் 5 முடிய வசனங்கள் வாசிப்போமா? யோனா நகருக்குள் சென்று ஆமென் ஒரு நாள் முழுவதும் நடந்த பின் ஆமென் உரத்த குரலில் ஆமென் இன்னும் 40 நாளில் நினிவே அழிக்கப்படும் என்று அறிவித்தார். நினிவே நகர மக்கள் கடவுளின் செய்தியை நம்பி எல்லோரும் நோன்பிருக்க முடிவு செய்தார்கள். பாருங்கள், இங்கே தி கிரேஸ் டைம் என்று சொல்வார்கள். தேவனுடைய ஒரு இரக்கத்தின் ஒரு காலம் கொடுக்கப்படுகிறது. நீ பாவம் செய்கிறாய், நீ தப்பு செய்கிறாய், நீ தப்புக்கு மேல தப்பு பண்ணிக்கொண்டே இருக்கிறாய். ஆனால் ஆண்டவர் இந்த தப்பை எல்லாம் கண்டும் காணாதது மாதிரியே இருக்கிறார். ஆனா ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? அவருடைய இரக்கத்தின் காலம் ஒன்றை உனக்கு தருகிறார். நீ செய்த தப்புகளுக்கு உடனடியாக உனக்கு தண்டனை தராதபடிக்கு அவர் ஒரு இரக்கத்தின் காலம் தருகிறார். இதோ யோனாவே, நீ போய் சொல், 40 நாட்கள் அவங்களுக்கு கிரேஸ் டைமா கொடுக்கிறேன், அவங்களுக்கு என்னுடைய இரக்கத்தின் காலமாக கொடுக்கிறேன்ப்பா. அவங்க திருந்தினா திருந்தட்டும், இல்லைன்னா விட்டுருவோம், அழிச்சே போடுவோம். அப்ப பாருங்க, கடவுள் கொடுத்த அந்த இரக்கத்தின் காலம் 40 நாட்களை அந்த மக்கள் பயன்படுத்தி கொண்டார்கள். தங்களுடைய குற்றம் குறைகளிலிருந்து திரும்பி அவர்கள் தேவ சமூகத்துக்கு வந்தார்கள். தீர்க்கதரிசியினுடைய தேவ மகனுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு திரும்பி அவர்கள் தேவ சமூகத்துக்கு வந்தார்கள். அவர்கள் நோன்பிருந்தார்கள். பிரியமானவர்களே, 40 நாட்கள் நோன்பிருந்த நிலை இங்கே பார்க்கிறோம். அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இரக்கத்தின் காலம். ஒருவேளை எனக்கு பிரியமான பிள்ளைகளே, நம்முடைய சபைக்கு என் தேவன் தருகின்ற ஒரு இரக்கத்தின் காலம், அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கபடி நம்மை இன்னும் தண்டிக்காத ஒரு காலம் என்று இந்த காலத்தை சொல்லலாம். நம்முடைய குற்றங்களுக்கு தக்கபடி நம்மை இன்னும் தண்டிக்கவில்லை, கடவுள்தான் என்னை தண்டிக்கவில்லையே என்று சொல்லி நாம் இன்னும் குற்றத்துக்கு மேல் பாவத்துக்கு மேல் பாவம் செய்கிறோமோ? இதோ ஆண்டவன் நம்மை எச்சரிக்கிறார். யோனா வந்தாய்ச்சு, யோனா நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் பார்த்து எச்சரிக்கிறார். 40 நாட்கள் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எசேக்கியா மன்னனுக்கு 15 ஆண்டுகள் என்று சொல்லி அவர் இதோ மீண்டும் கூட்டி கொடுக்கின்றார்.
உனக்கு 40 நாட்களை இரக்கத்தின் காலமாக தருகின்றார். இந்த இரக்கத்தின் காலத்தில் அந்த நினைவே மக்களைப் போல உன்னுடைய பாவங்களுக்கு நீ பரிகாரம் காண முடியும் என்று பார்க்கிறோம். இன்னுமாய் லூக்கா 4 அதிகாரம் 2 வாசிப்போம். அவர் 40 நாள் அலகையினால் சோதிக்கப்பட்டார். ஆமென். அந்நாட்களில் அவர் ஒன்றும் சாப்பிடவில்லை. பாருங்கள், இங்கே இயேசுவின் நோன்பு 40 நாட்கள். மத்தேயு 17 அதிகாரம் 21 வாசிப்போமா? இவ்வகை பேய்கள் இறை வேண்டலினாலும் நோன்பினாலுமே அன்றி வேறு எதனாலும் வெளியேறாது என்றார். 1 யோவான் 3 அதிகாரம் 8 வாசிப்போமா? ஆமென். பாவம் செய்து வருகிறவர் ஆமென் அலகையை சார்ந்தவர். ஆமென். ஏனெனில் தொடக்கத்திலிருந்தே அலகை பாவம் செய்து வருகிறது. ஆகவே அலகையின் செயல்களை தொலைக்கவே இறைமகன் தோன்றினார். அலகையின் செயல்களை தொலைக்கவே இறைமகன் வந்தார். இயேசுப்பா இந்த பூமிக்கு எதுக்கு வந்தாருன்னா, பிசாசனுடைய எல்லா தந்திரங்களையும் அழித்தொழிக்கும்படியாக வந்தார். எனவே தான் நம்ம பிசாசை பற்றி அடிக்கடி பேசுகிறோம், பிசாசனுடைய திட்டங்களை பற்றி பேசுகிறோம், பிசாசனுடைய செயல்பாடுகள், அதாவது மறைமுகமாக இருந்து தேவ ஊழியம் போல பிசாசு தன்னுடைய ஊழியத்தை செய்து கொண்டே இருக்கிறான். அதை எச்சரிக்கிறோம். இங்கே அலகையின் செயல்களை அழிக்கவே இயேசு வந்தார். திருத்துதர் பணி 10 அதிகாரம் 38 வாசிப்போமா? கடவுள் ஆமென் நாசரேத்து இயேசுவின் மேல் ஆமென் தூய ஆவியாரின் வல்லமை பொழிந்தருளினார். ஆமென். கடவுள் அவரோடு இருந்ததால் அலகையின் கொடுமைக்கு உட்பட்டிருந்த ஆமென் அனைவரையும் அவர் விடுவித்து அலகையின் கொடுமைக்கு உட்பட்டிருந்த அனைவரையும் விடுவித்தார். பாருங்கள் எப்படி இது நடந்தது. ஆமென். மீண்டும் மத்தேயு 17 அதிகாரம் 21 வாசிப்போமே. இந்த வகை பேய்கள் இறை வேண்டலினாலும் ஆமென் நோன்பினாலுமே அன்றி வேறு எதனாலும் வெளியேறாது. பாருங்க, இயேசுப்பா இந்த அலகையினுடைய அந்த வல்லமையை இந்த உலகத்தில் அழிச்சு போடுறதுக்காக வந்தது. எப்படி அதை செய்தார் என்றால், நோன்பிருந்து செய்தார். அலகையினுடைய வல்லமையை அழித்து போடுவதற்கு நோன்பை நமக்கு அவர் முன்னே வைத்தார். அலகையினுடைய வல்லமை இந்த பூமியில் இருக்கிறது. இந்த பூமி முழுவதுமே அலகையினுடைய ஆட்சிக்கு உட்பட்டிருக்கிறது என்று பைபிள் சொல்வதை பார்க்கிறோம். எனவே அலகையினுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிற இந்த பூமியில நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவனுடைய கட்டுப்பாட்டின் பிடி தகலணும்னா நீ நோன்புக்கு வரணும். நீ இன்னொரு கட்டுப்பாட்டுக்குள் உன்னை ஒப்பு கொடுக்கணும். உன் மீது, உன் குடும்பத்தின் மீது, உன் தொழில் மீது அலகையினுடைய கட்டுப்பாட்டு, இப்போது இருக்கிற கட்டுப்பாடு தளர்ந்து போடணும்னு நீ நினைக்கிறேன்னா, அவனுடைய பிடியிலிருந்து நீ விடுபடணும்னு நினைக்கிறேன்னா, ஏசப்பாவோட வா. அவர் இந்த வனாந்தரத்துக்கு போயிட்டாரு. ஏன்னா அவர் வந்ததே அதுக்காகத்தான். என்னுடைய மக்கள் அலகையின் பிடியிலே இருக்கிறார்கள். 2 தீமோத்தேயு 2 அதிகாரம் 26 பேயின் வலையில் சிக்குண்டு அதன் விருப்பத்திற்கு அடிமைப்பட்டு போய் இந்த மனுக்குலம் இருக்கிறது ஐயா, மனுக்குலம் இருக்கிறது. 1 யோவான் 5 அதிகாரம் 19 இந்த உலகம் பிசாசின் தீயவனின் கட்டுக்குள் இருக்கிறது. இந்த கட்டிலிருந்து நீ நினைக்கிற பிசாசு என்ன எங்க கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு நினைக்கிறியா? ஆமென். உதாசீனமா இருக்காத. பைபிள் எச்சரிக்கிறது. இயேசுவையே கட்டுப்படுத்த முயற்சி எடுத்த பிசாசு அப்ப சிசுக்களாகிய நம்ம விடுமா? அப்படி நினைக்க கூடாது. யாரும் பிசாசு என்ன ஒண்ணு பண்ண முடியாதுன்னு நினைக்க கூடாது. இயேசுக்கு வடிவத்திலேயே வந்து பிசாசு உன்னை ஏமாற்றும். ஆமென். இயேசுனுடைய வடிவத்திலேயே வந்து உன்னை ஏமாற்றும். ஜாக்கிரதையா இருந்துக்கோ. நோன்பை தரித்து கொண்டால் ஒழிய இது பிசாசா இயேசுவான்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு பண்ணிடுவான். ஜாக்கிரதையா இரு. ஒரு 40 நாட்கள் இந்த சபையிலே தேவன் நமக்கு தருகின்றார். இத்தனை காரியங்கள் நமக்கு முன்னாலே வைக்கப்படுகின்றன. கடைசியாக இயேசுப்பா நோன்பை எடுத்துட்டாரையா. அவர் நோன்பை தரிச்சார். எதுக்காக? அவர் வல்லமை பூண்டு பிசாசின் வல்லமை அழிப்பதற்காக.
லூக்கா 4:14 அவர் இந்த நோன்பை முடித்துவிட்டு வெளியே வரும்போது அவர் ஆவியின் வல்லமை பூண்டவராக வெளியே வந்தார். எதற்காக வல்லமை பூண்டவராக வந்தார்? திருத்தூதர் பணி 10:38 அவர் பிசாசின் வல்லமையை ஒழிப்பதற்காக வந்தார். 1 யோவான் 3:8 அலகையின் செயல்களை அழிப்பதற்காக அவர் வல்லமை பூண்டவராக வந்தார். வல்லமையை நமக்கு பரலோகம் தருது. அந்த வல்லமை எனக்கு இருக்கணும், என் குடும்பத்துக்கு இருக்கணும், என் பிள்ளைகளுக்கெல்லாம் கிடைக்கணும், என்னுடைய குடும்பத்தில் எல்லாருக்கும் பிசாசு ஜெயங்கொள்ளும் வல்லமை கிடைக்கணும். பரலோகத்தின் வல்லமையினால மட்டும்தான் அவனை ஜெயிக்க முடியும் ஐயா. அதற்கு ஒரே வழி, நான் கட்டுப்பாட்டுக்கு என்னை கையளிப்பது, நோன்புக்கு என்னை கையளிப்பது. பிரியமான பிள்ளைகளே, இந்த 40 நாட்களும் இந்த நோன்பில் ஆண்டவர் நம்மை 40 நாட்களும் கூட இருக்க விரும்புகிறாரு. என்ன நிலையில் நம்ம இந்த 40 நாட்களை பயன்படுத்த விரும்புகிறோமோ பயன்படுத்தி கொள்ளலாம். கடைசியாக ஏசப்பா பிசாசை ஜெயிக்கிறதுக்கு நோன்பு இருக்கணும்னு சொல்கிறாரு. அவர் சொன்னதை நம்ம செய்யணும். அபிஷேகம் பெற்ற ஏசப்பாவுக்கு நோன்பு தேவைப்பட்டதுன்னா ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு வேண்டாமா 100 முறை வேணும்ப்பா, எனக்கு கட்டாயம் வேணும். என் சொந்த பலத்தினால் அல்ல, ஏசப்பா என் பாவத்தை எல்லாம் மன்னிச்சிட்டாருன்னு நான் விசுவசிச்சா மட்டும் போதுமா? ஐயா, இந்த பலவீனமான இந்த மட்பாண்டத்தை மீண்டும் பலப்படுத்துவதற்கு அப்பா காட்டுறாரே வழி, அதுதான் என் நோன்பு வாழ்க்கை. கட்டுப்பாடு, தன்னடக்கத்தோடு ஒரு வாழ்க்கைக்கு மீண்டும் என்னை கையளிக்கணும். எனக்கு ஒரு எல்லை இருக்கையா, அந்த எல்லைக்குள்ள மீண்டும் வந்து நிற்கணும். பிசாசை விரட்டுறதுக்கு அது ஒரு நல்ல வழி. ஆண்டவர் நிச்சயம் நம்மோட இருந்து கிரியை செய்வார். இந்த உணர்வுகளோடு நாம் அடுத்த பகுதிக்கு நம்மை ஆயத்தப்படுத்துவோம். ஒரு நிமிடம் கண்களை மூடுவோமா? ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற இந்த ஆச்சரியமான விடுதலைக்காக ஒரு நிமிடம் கண்களை மூடுவோமா? ஆமேன்.